ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தானே பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மினியேச்சர் ஹிங்ஸ் எப்படி செய்ய போகிறோன்னு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இது எப்படி செய்கிறது எதை நிறைய டீட்டெயில் வீடியோவும் பார்த்தேன். எனக்கு பிடிச்ச அளவுக்கு எனக்கு டீட்டெயிலாக தேவையான அந்த ஸ்மால் சைஸு எனக்கு தேவை 6x6 mm ஒரே ஸ்கொயரில் ஹிங்ஸ் தேவைப்பட்டுச்சு. நான் நிறைய வீட்டில் பார்த்தேன், அந்தளவுக்கு கிடைக்கல. இதுலேயும் அமேசான்லேயும் வாங்கி பார்த்தேன், ஆனால் அது வந்து 10 mm அகலம் வர்றதுனால அது விட்டுட்டு இப்போ பிவிசி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதனோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 0.4 mm திக்னஸ்ஸு. இது வந்து இந்த டோருக்கெலாம் பார்த்திங்கன்னா ப்ளைவுட் டோருக்கு எட்ஜில் வரும்போது டேப்பு எட்ஜி டேப்பு, அந்த டேப் இது 0.4 mm திக்னஸ்ஸு. இதை கட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுன்னா பெண்டு பண்ணிக்கணும். பெண்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.4 0.8 வந்துடும். அது பேஸ்ட்லாம் போட்டு கம்மு போட்டு ஓட்டுறப்ப அது வந்து 1 mm வந்துடும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அந்த பின்னு நடுவில் வரும் பார்த்திங்களா ஹிங்ஸுக்கு, அதுக்கு அந்த பின்னு வந்து நம்ம இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா குண்டூசி யூஸ் பண்ண போகிறோம். இந்த குண்டூசியோட திக்னஸ் வந்து 0.8. இந்த குண்டூசியை நம்ம சென்டரில் வச்சு அந்த பெண்டு பண்ணோம்ல அந்த சென்டரில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஒரு ப்ளையரில் வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாட்டு கிடச்சிரும். ஒரு ஒரு சின்னதாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாட் கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணுன்னா 2 சைடுமே பண்ணிவிட்டு, ஏன்னா இது பண்ணி முடித்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் வேலை இருக்குது. ஏன்னா இது பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு கைடு கிடைக்கிற மாதிரி, இந்த குண்டூசி மூவ் ஆகிறதுக்கான ஒரு கைடு கிடைக்கும். ஆனால் இது அக்யூரேட்டான இதை சைஸான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா ஒரு சைடு முன்ன பின்ன இருக்கும். அது கரெக்டாக இது பண்ணுன்னா நாம் வந்து ஹீட் பண்ணி அதை வந்து லாக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், கிளிப் ஒன்று வாங்கிட்டேன். ஏன்னா வந்து கிளிப்பில் ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுற இடம் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கும். அதே ஹீட் பண்ணுறப்ப கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு இருந்தாலும் அந்த ஹீட் பண்ணுறப்ப அந்த கிளிப் வந்து நல்லா அழுத்தி பிடிக்கும். அப்போ ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆயிரும், அந்த 2 சீட்டும் வந்து மெர்ஜ் ஆயிரும். நான் ஹீட் கன் வச்சு தான் இது பண்ணுறேன். ஹீட் கன் இல்லாதவங்க தீப்பெட்டியில் தீக்குச்சியில் இது பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். ஏன்னா 0.4 mm திக்னஸ் தான். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாக இருக்கும். உங்களுக்கு அந்த லைன் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள், ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த குண்டூசி எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கட்டிங் பிளேயரில் வச்சு இது பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கரெக்டாக நேராக இருக்காது. ஹீட் பண்ணி இது பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கம்மு போட்டு ஒட்டணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா இந்த க்ரீஸ் இல்லை ஆயில் ஏதாவது ஒன்று எடுத்து அப்ளை பண்ணிடணும் குண்டூசியில். அதுக்கு தான் இந்த க்ரீஸ் எடுத்துருக்கிறேன். இந்த க்ரீஸ் எடுத்து நீங்கள் வந்து க்ரீஸு இல்லை உங்கள் மேக்ஸிமம் எல்லா இடத்துல ஆயில் இருக்கும், தேங்காய் ஏதாவது எடுத்து இந்த குண்டூசியில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஸ்லாட்டுக்குள்ளார போட்டுடணும். இந்த ஹோல்குள்ளார க்ரீஸ் டப்பாது இந்த ஸ்லாட்டில் போடணும். அந்த குண்டூசி வந்து ஃப்ரீயாக போகும். எதுக்காக போடுறோன்னா அந்த பசை நம்ம வந்து அந்த ஃபெவிக்விக் மாதிரி ஒரு பேஸ்ட்டு, ஃபெவிக்விக்கோ இல்லை 704 743 ஏதோ ஒரு பேஸ்ட்டு 743 அந்த பேஸ்ட் ஒட்டுறப்ப என்னன்னா குயிக்காக ஒட்டிடுது. அப்படிங்கிறப்ப குண்டூசி இது எல்லாமே போய் ஜாம் ஆயிரும். அப்போ குண்டூசி எடுக்க முடியாது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், முன்னாடியே வந்து முன்னாடி அந்த ஆயில் இல்லைன்னா க்ரீஸ் தடவினோம்னா நம்மளுக்கு அந்த குண்டூசி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரீயாக வரும். இல்லைன்னு வச்சு குண்டூசி இந்த பிவிசி ஸ்ட்ரிப்பு எல்லாமே வந்து மெர்ஜ் ஆகி லாக் ஆகிரும், எடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குண்டூசி எடுத்திங்கன்னா ஃப்ரீயாக வரும். ஓகே, குண்டூசி ஃப்ரீயாக வருதுங்களா, அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணணுன்னா மார்க் பண்ணணும். நான் வந்து 6 mm தேவைன்னா இப்போ மொத்தத்தில் இதில் வந்து ஒரு 3 ஸ்லாட் வர மாதிரி வரும். ஒரு ஹிங்ஸ் ஒன் சைடு வந்து 6 mm 2 mm பிரிச்சுக்கணும். மார்க்கர்லேயே பென்சில்லையே கோடு போட்டு 2 mm பிரிச்சுக்கணும். 2 mm பிரிக்கிறப்ப 3 2 6 mm உங்களுக்கு வந்து வித்து வந்து 6 mm கிடச்சிருது. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ கட் பண்ணணும். கட் பண்ணினா ஈஸியாக இருக்கும்.
நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி விலகும். நல்லா பக்கத்தில் நான் அந்த லாங்கில் வச்சு இப்போ நல்லா பக்கத்தில் வச்சு அழுத்துறப்போ உங்களுக்கு வந்து இதை கரெக்டாக கிடச்சிடும். இப்போ 2 சைடும் கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறத எடுத்துடணும். ஒன் சைடு வந்து நம்மளுக்கு வந்து நடுவில் இருக்கிறத எடுக்கணும், நடுவில் இருக்கிற அந்த காடி எடுக்கணும். இன்னொரு இதில் வந்து 2 சைடும் எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற அந்த இதை மட்டும் வச்சுருக்கணும், ஸ்லாட்டை மட்டும் வச்சுருக்கணும். எதுக்காக இந்தமாரி பெருசாக போட்டு இது பண்ணியிருக்கேன்னா, நம்மளுக்கு பிடிச்சி வேலை செய்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதே சைஸை கட் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு பிடிச்சி வேலை செய்ய முடியாது. அதனால் நீங்கள் ஒட்டிட்டு எல்லாம் முடித்த பிறகு நம்மளுக்கு தேவையான சைஸ் என்னவோ அதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ஒரு பார்ட் டைப்பில் ஒரு ஒன் சைடு அது கிடச்சிக்கிச்சு. இன்னொரு சைடு உங்களுக்கு வேணும்னா அதேமாரி மார்க் பண்ணி 2 mm 6 mm மார்க் பண்ணிவிட்டு 2 சைடில் இருக்கிறத தனியாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் வச்சுக்கணும். பார்த்தீங்களா, சேம் இந்த மாதிரி வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். சேம் அதே சைஸை வச்சு ஒன் சைடு கட் பண்ணிக்கங்க. இப்போ 2யும் வந்து இன்சைடு அதை வந்து ஃபிட் பண்ணி நடுவில் ஒரு குண்டூசி போடணும். இப்போ பாருங்கள், ஏன்னா சின்ன சின்ன போகலன்னா அது வந்து இடையில வந்து லைட்டாக ஃபைல் பண்ணிடணும். நீடில் ஃபைல் ஏதாவது வச்சு ஃப்ளாட்டாக வச்சு வந்து ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணணும். இதில் மெயின் வந்து ஃபிட்டிங் தான் கரெக்டாக இருக்கணும். ஒன்று கிராஸாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்காது. இப்போ வந்து உள்ளே ஃபிட் ஆகிருச்சு. இப்போ நீங்கள் குண்டூசியை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். குண்டூசி யூஸ் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நிறைய டைம் நானே குத்து வாங்கியிருக்கிறேன். என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஃபுல்லாகவே மறுபடியும் பிரிச்சுட்டு சின்ன சின்ன பிசுறு இருந்தால் அதை வந்து தனித்தனியாக லைட்டாக எமரி போட்டுவிட்டு தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு மறுபடியும் ஃபுல்லாக குண்டூசி வச்சு அதை உள்ளே லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அது கட் பண்ணிடணும். ஏன்னா கட் பண்ணால் தான், கட் பண்ணிவிட்டு 2 சைடு வந்து லைட்டாக ஃபைல் பண்ணிட்டோமா அந்த குண்டூசி வந்து வெளியே வராது. சின்னதாக இருக்கிற குண்டூசி அந்த பின்னு வந்து வெளியே வராது. நீங்கள் உள்ளே விட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நீங்கள் குண்டூசி வந்து பார்க்குறது குண்டூசி தான், ஆனால் நிறையா டைமு நம்மளே பதம் பார்த்துறோம். அவ்வளோதான், சின்னது. நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணாலும் இது வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால, இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதை கொஞ்சம் பெரிய சைஸாக நல்லாயிருக்கும். பெரிய சைஸு மெட்டலில் இருக்குது. மெட்டலில் வந்து என்ன பண்ணோன்னா, நான் வந்து ஈபேயில் வாங்கினேன். எண்டில் கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணிவிட்டு ஒன் சைடு வந்து இந்த எமரி போட்டு தேய்ச்சோம்னா லைட்டாக வந்து பல்ஜாயிரும். அந்த இடத்துல லைட்டாக மஷ்ரூம் ஹெட்டு மாரி வந்துடும், ஆணி மாரி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே வச்சு தள்ளி அதுக்கப்புறம் கட் பண்ணணும். நல்லா ஒட்டை கட் பண்ணிங்கன்னா லைட்டாக உள்ளே எதுக்கு இழுக்கிறேன்னா, கட் பண்ணுறப்போ கொஞ்சம் எட்ஜு வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து அந்த கட் பண்ணியிருக்கிறது. இப்போ என்ன பண்ணுன்னா, அந்த குண்டூசி அந்த பிவிசி ஸ்ட்ரிப்பு எல்லாம் ஒரே மட்டமாக ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக லைட்டாக எமரி போட்டு தேய்க்கிறேன். எமரி வந்து நீங்கள் வந்து ஒரு துண்டு சீட்டாக இருக்கிறத விட ஒரு வுட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு வந்து மட்டமாக கிடைக்கும். தேய்க்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அந்த ஒரிஜினல் கிங்ஸ் மாரியே வந்துருச்சு. பிவிசி நம்ம எப்படி ஒட்டுறது ஈஸியாக ஒட்டிக்கலாம். அதே மெட்டலில் தான் நம்மளுக்கு ஒட்டுறது சிரமமாக இருக்கும். இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து கட் பண்ணிடணும். அவ்வளோதான். இது கட் பண்ணிட்டோம்னா குண்டூசியை பிடிச்சிக்கணும். இல்லைனா எங்கேயோ தெரிச்சு எங்கே விழுவணும்னு தெரியாது, அது கால்கள் ஏற்றிக்கும். அதனால் நீங்கள் வந்து குண்டூசி பிடிச்சிக்கிட்டு தான் அதை வந்து கட் பண்ணணும். சேஃப்டி ரொம்ப முக்கியம்.
இப்போ அந்த குண்டூசி கட் பண்ண பிறகு லைட்டாக அந்த பிசுறு மாரி இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து எமரி போட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸு அந்த ஹிங்ஸு கிடச்சிரும். அவ்வளோதான். பார்க்குறதுக்கு லுக் அருமையாக இருக்குது. நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த 6 mm நான் நெட்டில் நிறைய தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே கிடைக்கல. அது எல்லாம் மெட்டலில் அது இது பண்ணி பார்த்தாங்க. எனக்கு அந்தளவுக்கு திருப்தி இல்லை. எனக்கு தேவை பேஸ்ட் போட்டு ஒட்டணும். இது ஒரு ஈஸியான மெத்தடு மாரி தெரிஞ்சுச்சு. இதோட மெல்லிசான சீட்டும் போட்டு இது பண்ணலாம். ஆனால் வந்து அது சீட்டு என்கிட்ட இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை 2 இது வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது. எனக்கு வந்து 2 ஒன்றா ஒரு அந்த நம்ம கதவுக்குலாம் போடுவோம்னா அந்த ஹிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஒட்டா ஜாயின் ஆகிருக்கும். இது 2 சைடு ஒட்ட மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா பிடிச்சி 2 சைடு அழுத்திட்டு லைட்டாக ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக அந்த ஹீட் ஆகி அது வந்து ஒட்டிக்கும். கரெக்டாக மட்டமாக கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா 2 ஒரே மட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இது அழுத்தினாலும் இது வராது. ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணால் மட்டும்தான் அது வரும். நீங்கள் அப்படியே அழுத்துனீங்கன்னா உடஞ்சிரும், அது கட்டாயிரும். இது ஒன்று ஹீட் பண்ணி இது பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வளையும் பெண்டு கொடுக்க எல்லாம் பண்ணும். அதே நீங்கள் டைட்டாக வச்சு அழுத்துனீங்கன்னா கட்டாயிரும். கட்டாயிரும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது உங்களுக்கு வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால் ஹீட் பண்ணி தான் அதை பெண்டு பண்ணணும். இந்த பிசி பொறுத்த வரைக்கும் 2 டைம் மாற்றி பெண்டு பண்ணி இது பண்ணி விரிதாகவே பெண்டு ஹீட் பண்ணாத பண்ணிங்கன்னா அது வந்து கட்டாயிரும். இது எல்லாமே ஹீட் பண்ணி பெண்ட் பண்ணாததுனால கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். எனக்கு தேவையான அந்த ஹிங்ஸ் கிடச்சிருச்சு. இது அந்த கேரவனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மெட்டலில் இது பண்ணுறப்ப நம்மளுக்கு அது ஒன்றுக்கும் ட்ரில் பண்ணி அதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ போட்டு அது ஒர்க்கு வந்து ரொம்ப வேலை அதிகம். ஆனால் இதாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ரொம்ப நாளாக இது எப்படா செய்கிறது யோசிச்சே இருந்தேன். இப்போ இந்த கேரவனுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் இதை முயற்சி பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு கிடைக்கும். எதுவுமே சும்மா கிடச்சிடாது. கேரவனுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஒரு பேக் சைடு ஒரு டோர் 2 டோர் வருது. அந்த டோருக்காக டபுள் டோர் வருது. அந்த டோருக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சாம்பிளுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பீஸில் ஒட்டி செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து திருப்தியாகிடுச்சு. நல்லா நீட்டாக இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ரொம்ப போட்டு இழுக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் ஒட்டிட்டிங்கன்னா அதை வந்து பிடிச்சி இழுக்கவோ தொங்கவோ டேமேஜ் பண்ணக்கூடாது. இது வந்து ஷோகேஸ் பர்பஸ் இந்தமாரி யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஹெவியாக பிள்ளைங்கிட்ட கொடுத்து விளையாடுறதுக்கு அந்தமாரி வண்டிங்கெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா 4-5 டைம் டோரை இழுத்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கட்டாக கீழே விழுந்துடும். அது ரொம்ப டேஞ்சரு. இதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது வந்து நீங்கள் ஷோகேஸ் பர்பஸ்ஸு இந்தமாதிரி யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒருத்தரே ஹேண்டில் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் அந்த வந்து மெட்டலில் நான் ஈபேயில் வாங்கினது மெட்டல் ஹிங்ஸு. எனக்கு வந்து சைஸ் வந்து 8க்கு 10ங்கிற சைஸில் இருக்குது. எனக்கு வந்து தேவை 6க்கு 6 ஒரு ஸ்கொயர் சைஸில் தேவை. அதுக்காக தான் நான் வந்து இந்த சின்னது பிவிசியில் செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 10 mm வருது. 10 mm தான் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இது. ஆனால் நான் செய்கிற வண்டிக்கு சைஸ் அளந்து பார்த்தோம்னா அது ஒரு 6 mm தான் வருது. அதனால் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஹிங்ஸ் நானே ரெடி பண்ணிட்டேன். இதில் பார்த்துங்க 6 mm இருக்குது. 6க்கு 6 ஸ்கொயர் இது. அதுக்கு 10க்கு 8 அது வந்து கொஞ்சம் ரெக்டாங்கிள் சைஸ் மாரி வரும். ஏன்னா அது மெட்டலில் இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அது ஸ்க்ரூ போடணும். அது ஸ்க்ரூ போட்டு ஒர்க்கு அதிகம். அது ஹெவியான ஒர்க்கு வண்டி செய்கிறப்ப இது பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா 8 mm 10க்கு 8 ஹைட்டு 8 mm அகலம் வந்து 10 mm. இது வந்து 6க்கு 6 ஸ்கொயர் உங்களுக்கு 6 mmக்கு 6 mm ஸ்கொயரு. அவ்வளோதான். இது ஹிங்ஸ் எல்லாமே செஞ்சுட்டேன். இப்போ அசம்பிள் பண்ண வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா டோரில் அதை ஃபிட் பண்ணிட்டேன். ஒரு வீடியோவை போடணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இதை மேக் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், டோர் வந்து லாக் பண்ணியாச்சு. டோர் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். டோர் ஃபிட் பண்ணுறது ஸ்லாட் எடுத்து கரெக்டாக பக்காவாக ஃபிட் பண்ணணும். அப்படி போடலைன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உட்காராது. ஒவ்வொரு டைம் ஒட்டினீங்கன்னா ஒன்ஸ் ஒட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான். அது வந்து அப்படியே பிடிச்சிக்கும். மறுபடியும் ரிமூவ் பண்ணிங்கன்னா டேமேஜ் தான் ஆகும். அதனால் ஒட்டுறதுக்கு முன்னாடி நல்லா அக்யூரேட்டாக கரெக்டாக அந்த ஸ்லாட் எடுத்து
ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒட்டணும் வெளியே. எடுத்தது நீங்கள் வந்து பார்க்காத ஒட்டிட்டிங்கன்னா அது ரிமூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உடச்சி தான் எடுக்கணும், கரெக்டாக வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.